சிவன் மேல அவ்வளோ பக்தி வச்சிருக்கிற நிறைய பேருக்கு அவர் ஏன் லிங்க வடிவமா இருக்காருன்னு தெரியவே தெரியாது. நீ பெரியாளா நான் பெரியாளான்னு ஒரு நாள் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் பெரிய போட்டி. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி ஒளி வடிவமா ஒரு பெரிய தூண் தெரிஞ்சுதான். இந்த தூண் எங்க இருந்து வருது எங்க போகுதுன்னு தெரியாம பிரம்மாவும் விஷ்ணுவும் அதை தேட போறாங்க. பிரம்மா அன்னமா மாறி பறந்து மேல போய் பாக்குறாரு. விஷ்ணு பாம்பா மாறி பூமிக்கு அடியில கீழே போறாரு. ஆனா அவங்க ரெண்டு பேர்னாலையும் அதோட ஆரம்பத்தையும் முடிவையும் கண்டுபிடிக்கவே முடியல. அப்போதான் இவங்க ரெண்டு பேருக்கும் புரியுது, இவங்க ரெண்டு பேரும் பெரிய ஆள் இல்ல, இவருக்கு மீறி ஒருத்தர் இருக்கார், வேற யாரும் இல்லைங்க, சிவபெருமான். சிவனுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லைன்றதை குறிக்கிற மாதிரி அந்த தூண் வடிவமா உள்ள இந்த லிங்கத்தை தான் நம்ம சிவனா கும்பிடுறோம். பிரம்மாவும் விஷ்ணுவுமே சிவபெருமான் தான் பெரிய ஆள்னு ஒத்துக்கிட்டாங்க. அதனால இங்க யாரும் நான் தான் அப்படின்ற ஆணவத்துல இருக்காதீங்க. சிவனுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே கிடையாது. இந்த கதை மூலியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருங்க, உங்களை விட பெரிய ஆள் ஒருத்தர் எப்பவுமே இருப்பாங்கன்றதை மறந்துடாதீங்க.